நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோயில். இந்த கோயில் போற வழியில இந்த பஜ்ஜி கடை 7 ரூபா பஜ்ஜி எல்லாமே சூடா இருக்கும். எத்தனை வருஷமா போடுறீங்கண்ணா? 15 வருஷமா போடுறீங்க. யோகி பாபா. ஆமா. அப்புறம் மனோபலா சார் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சாப்பிட்டு போனாரு. என்னென்ன பஜ்ஜி இருக்கும் பொதுவா? வெங்காயம் ஃபியூர் தான் போடுவோம். வெங்காயம் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளை மிளகா பஜ்ஜி, வாழைப்பூட பசு. இட்லி ரொம்ப சூப்பரா இருக்கும். காலையில டிஃபன் போடுறீங்களா? காலையில டிஃபனு இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். முருகன் தோசை ரொம்ப ஃபேவரு. பொடி தோசை ஒரு நாளைக்கு எவ்வளவு சாதாரண நாள்ல விற்பனை உங்களுக்கு? மேடம் 3000 4000. இது செவ்வாய்க்கிழமை 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் போகும். லாபம் வருமா? வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி தான் சமைப்போம். பஜ்ஜி நாங்க வரவையெல்லாம் பார்த்துனே வந்து எங்கேயுமே பஜ்ஜி இல்லை, இங்க மட்டும் தானே இருக்கு. அப்படியா? நான் டெய்லி இங்க இருக்கு. நான் சாயத்துல 7 ரூபாவா? 7 ரூபாய் நல்லா இருக்கும். நிறைய பேர் எஸ்ஆர்எம் ஓனர் முதல் கொண்டு மற்ற பேரும் வரும். எல்லாம் இறங்கி வந்து சாப்பிடுவாங்களா? எல்லாம் இறங்கி தான். சர்வீஸ் வளர்மதி அம்மா பொன்னையன் சாரு லாஸ்டா ஸ்டாலின் சம்சாரம் செய்யறதுக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. இல்ல இறங்கி இங்க வந்து எங்களை மாதிரி சாப்பிடுவாங்களா? நான் யாருக்கும் சர்வீஸ் பண்ண மாட்டோம். போயிட்டு இது மாதிரி காரணம் தருது அந்த சீனே கிடையாது. அவங்கவுங்கள வச்சிருவாரு. அவங்களா இறங்கி வந்து என்ன தேவையாந்து வடகறி எல்லாம் வச்சிருவோம். அவங்களுக்கு தேவையாந்து போட்டு சாப்பிடுவாங்க. யாரு வேணாலும் தொந்தரவு பண்ண மாட்டோம். அவங்களும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இது பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவு முருகர் கை கொடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிறுத்தினாரு. எங்க வீட்டுக்காரு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு நான் முருகரை நம்பி போனேன். எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அளவுக்கு என் முருகர் என்ன வளர்த்துருக்காரு. காசு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு சில நேரத்துல ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? சாப்பிடுவாங்க. அவங்களா பார்த்து கலெக்ட் பண்ணி குடுத்துட்டு போறதா காசு. நாங்க யாரு சாப்பிட்டாங்க யாரு என் பையன் இன்னைக்கு மெடிசன் ரிசர்ச் 18 லட்சம் ஆச்சு. அவனை படிக்க வச்சோம். கடை விட்டு தான் படிக்க வச்சோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறான். கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல. இல்லக்கா இப்ப மீந்து போனா என்ன பண்ணீங்க? இதெல்லாம் தம்பி கொடுத்துருவான். தம்பி எல்லாம் கீழே போட்டுருவான். மாவு மீன் மாவு ஊற்றிட்டு போயிடுவான். ஏதாவது ஜீவராஜ் சாப்பிடுமா? நாயெல்லாம் மனநலம் குன்றிய ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களே காமினாலும் போய் எடுத்துட்டு தருவேன். நாங்க சும்மா செல்ஃபி எடுத்துக்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது. அது கடவுள ஆசை வரும். அதுவும் வயிறாக போறாங்க. அது சந்தோஷம். ஒரு கொள்கையோட இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை எடுத்து போட்டு மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துவோமா அப்படின்றதுக்காக ஏகே டிஃபன் சென்டர் இவங்க டிஃபனும் வச்சிருக்காங்களா? செவ்வாய் மட்டும் தானே டிஃபனா? டெய்லியுமே இருக்கு. சரி சரி. இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். சுட்ட வடி அவ்வளவுதான். ஒரு முறை சுட்டீங்கன்னா அவ்வளவுதான். எது ரொம்ப டேஸ்டா இருங்க இதுல இருக்கிறதுல? எது ரொம்ப டேஸ்டா இருக்கா? எல்லாமே டேஸ்டா? சூப்பர் சூப்பர். என்ன காயெல்லாம் படுமா? என்ன காயெல்லாம் படுமா? இல்லக்கா மேல என்ன தெரிக்குமான்னு கேக்குறான். என்ன எண்ணெயில சுடுறது? முருகர் கைவிடாம இருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல விஷயம். உங்க உழைப்பு தான். கஷ்டமா இருக்கு. யாராவது உதவி பண்ணுங்க சார். நாங்க யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம். யாராவது நாங்க வாங்குவோம். எத்தனை மணிக்கு? 2 மணில இருந்து ஆரம்பிப்பீங்களா? ஒரு 7:30 8